வெண்ணிலா, நைட்டு நேரத்துல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. வருண், வெண்ணிலாவ. வெண்ணிலா, வருண் எங்க? பின்னாடி தானே வந்துட்டு இருந்தான். அத்தை, ஒருவேளை நம்மள கிராஸ் பண்ணி ரூமுக்கு போயிட்டாரா? இருக்கலாம். சரி, நீயும் ரூமுக்கு போ. நேரமாச்சு, போய் தூங்கு. ம். வெண்ணிலா. என்னங்க அத்தை? மறுபடியும் சொல்றேன், எதுக்கும் பயப்படாத. நான் இருக்கேன், தைரியமா இரு. போமா. ரூம்லயும் அவரை காணுமே. நம்ம கூடயும் வரல, ரூம்லயும் இல்லைன்னா எங்க போயிருப்பாரு அவரு? வெண்ணிலா, உன்னை சாராவை பார்த்து பேசணும் தானே அனுப்பி வச்சேன். எங்க என்ன பண்ற? நான் சாராவை பார்க்க தான் போனேன். அதுக்குள்ள ஏதேதோ பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன ஆச்சு? அது, நான் சாராவை பார்க்க போயிட்டு இருந்தேன். அப்போ எப்படியோ உனக்கு எதுவும் ஆகலங்கிறது சந்தோஷம்தான். சாரா கிட்ட நானே பேசிட்டேன். அவ உன்கிட்ட பேசணும்னு சொல்றான். நீ போய் அவளை பார்த்து உன் மனசுல இருக்கிறத தெளிவா எடுத்து சொல்லு. அவ புரிஞ்சுப்பா. போய் பேசு. இப்பவே வாக்கா? ஆமா, இதுதான் சரியான நேரம். நீ போய் பேசு. வெண்ணிலா. நீங்க எப்படி இங்க? நீ ஏங்க, உங்களுக்கு என்னாச்சு? நத்திங் பேபி. டுடே ஐ எம் வெரி ஹாப்பி. கம் கம் கம். வா வா. நில்லு. என்னங்க? ஐயோ, என்னங்க? I am sorry baby. பேபி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. எல்லாம் ஏன் தப்பு தான். என்னை மன்னிச்சிடு பேபி. வருண், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. வா வா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஆஃப்டர் ஆல் ஒரு பணத்தை கட்டி வருண விலைக்கு பேசுவ? சாரா, இல்ல சாரா, இது எப்படி வந்துச்சுன்னு வாய் மூடு. ஆசை கட்டி என்ன மயக்கலாம் நினைச்சியா? இந்த காசுக்காக தானே வருண ஏமாத்தி கல்யாணம் பண்ண. என்னையும் உன்ன மாதிரி நினைச்சியா? நான் வருண் மேல வச்சிருக்கிறது ட்ரூ லவ். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் உன்னால வாங்கவே முடியாது. நீ மரியாதைங்கிறது கிளம்பு. ஐயோ சாரா, ப்ளீஸ் என்ன நம்புங்க. சத்தியமா இந்த பேக்ல பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. எப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்டே நடிக்கிறியா? இங்க பாரு, உனக்கு வேணா பணம் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு என் வருண் தான் முக்கியம். அவனை எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். முதலிங்கிறது போடி. சாரா, அத்தை வருண காணும்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்க இவரை இங்க பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். வருண், எந்திரிங்க. வாங்க வருண். வருண், ஏய், கையெடு. விடு. என்ன பண்ற வருண்? அத்தை, ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அத்தை திடீர்னு பேசணும்னு சொல்றாங்க? நேத்து நைட்டு நடந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சா?
என்ன விஷயம் அத்தை? முதல்ல சாமி கும்பிடு, அப்புறமா பேசலாம். கடவுளே, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாம் சீக்கிரமா சரியாகி என் பசங்க சந்தோஷமா இருக்கணும். வெண்ணிலா என் வீட்டு மகாலட்சுமி. அவ முகத்துல எப்போ நான் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். கடவுளே, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை எனக்கு கொடு. எங்க அத்தை எனக்கு சாமி மாதிரி. அவங்களுக்கு இங்க நடக்கிறது எதுவும் தெரியக்கூடாது. நான் எப்பவும் அவங்க முகத்துல சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். வெண்ணிலா, உன்கிட்ட ஒன்னு கேப்பேன், உண்மையை சொல்லணும். நீயும் வரணும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஐயோ, அத்தையை திடீர்னு இப்படி கேக்குறாங்க. எங்களுக்குள்ள என்ன அத்தை, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். உண்மையை சொல்லு. வருணுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல. வருண் என்ன உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு வெண்ணிலா, நீ எங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணும். எங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை வழி நடத்தணும். என் பையனுக்கு மனைவியா மட்டும் இல்லாம ஒரு அம்மாவா அவனை பாத்துக்கணும்னு ஆசை ஆசையா உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இப்போ ஏதோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? அப்ப இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன் முன்னாடி தானே பேக்ல பணத்தை எடுத்து வச்சா. பேக்ல பணத்தை எடுத்து வச்சுட்டு சாராவுக்கு காசு தான் முக்கியம், அதுக்கு தான் வருண விடாம துரத்துக்கிட்டே இருக்கான். காசை தூக்கி எறிஞ்சிட்டா அவ போயிடுவான்னு என்கிட்டயே சொன்னாலே. நான் இல்ல, இதெல்லாம் தப்புன்னு சொன்னேன். ஆனா அவ காசா காதலான்னு பார்த்தா காசுதான் ஜெயிக்கும், அந்த சாராவ காசை கொடுத்து ஓட விடுறேன் பாருன்னு சொல்லி என் பேச்ச கேட்காமலே வந்துட்டா. என்ன அவ்வளவு கேவலமானவன்னு நினைச்சிட்டால, அவளை சும்மாவே விட மாட்டேன். ஏ வேண்டாம் சாரா, அவசரப்படாத. அவ ஒரு விஷம். அவ நினைச்சத சாதிக்காம விட மாட்டா. உன்னையும் வருணையும் எப்படியோ பிரிச்சிருவா. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன வான்மதி, என்ன சொல்ற? அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. அவளை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இரு. பரவாயில்லையே, நம்ம பத்த வச்சது நல்லாவே வெடிக்குது.